எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நாளை தாக்கலாகிறது இந்தியாவின் பட்ஜெட். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலை 11 மணிக்கு 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். பொதுவாக விடுமுறை நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதில்லை என்றாலும் இம்முறை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அன்று பங்குச் சந்தைகளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு நிலையான கழிவுத் தொகையை 75,000 ரூபாயில் இருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடுத்தர வர்க்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கப்புள் டாக்ஸ் எனப்படும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் மீதான இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம் விலையை கட்டுப்படுத்த அரசு முயற்சி செய்யலாம் என்ற பரவலான கருத்து நிலவுகிறது. விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதி உதவி 9,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பூமி தாய் திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயத்திற்கு கூடுதல் மானியங்கள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய துறை திட்டமாக அங்கீகரித்துள்ள சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே, கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்கம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கப்படும் என தெரிகிறது. ஒசூரில் அமையவுள்ள ஐபோன் தயாரிப்பு மற்றும் பிற மின்னணு பொருட்களுக்கான உற்பத்தியை ஊக்குவிக்க உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் கூடுதல் நிதி தமிழ்நாட்டிற்கு வரலாம் என கூறப்படுகிறது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான 4வது ரயில் பாதை போன்ற பணிகளை விரைவுபடுத்த நிதி ஒதுக்கீடு எதிர்பார்க்கப்படுகிறது. குலசேகரப்பட்டினத்தில் அமையவுள்ள இஸ்ரோவின் 2வது விண்வெளி ஏவுதள பணிகளுக்காக இந்த பட்ஜெட்டில் கணிசமான நிதி ஒதுக்கப்படலாம். இது தென் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றும் காரணியாக அமையும். சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கடந்த பட்ஜெட்டில் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டது போல இம்முறை மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களை உள்ளடக்கிய கிழக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்காக பிரம்மாண்டமான நிதி தொகுப்பு அறிவிக்கப்படும் என்ற கருத்து நிலவுகிறது. கடந்த பட்ஜெட்டின் போது தமிழ்நாடு என்ற பெயரையே நிர்மலா சீதாராமன் உச்சரிக்கவில்லை என்ற சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த ஆண்டு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தங்கம் விலை கடந்த வியாழக்கிழமை சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்திருக்கிறது. நாள்தோறும் சவரன் தங்கம் விலை 5,000, 9,000 ரூபாய் ஏறுவதற்கும் அதே அளவில் குறைவதற்கும் என்ன காரணம் பார்க்கலாம். தாறுமாறாக எகிரி வரும் தங்கம் விலை நடுத்தர மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சர்வதேச அளவில் நிலவும் பொருளாதார நிலையற்ற தன்மையால் உலக நாடுகள் தங்கத்தில் அதிக அளவில் முதலீடு செய்து வருவதே இந்த நிலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கடந்த வியாழக்கிழமை சவரன் தங்கம் 9,520 ரூபாய் உயர்ந்து 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையானது. அதே சமயம் நேற்று ஒரே நாளில் சவரன் தங்கம் 7,600 ரூபாய் சரிந்து 1,26,800 ரூபாயானது. இப்படி ஒரே நாளில் தங்கம் விலை அதிகளவு கூடுவதற்கும் குறைவதற்கும் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் முதலீட்டாளர்கள் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை எடுக்கும் பொழுது அதன் விலை சட்டென குறைகிறது. அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி விகிதம் குறையாமல் இருப்பதும் தங்கம் விலை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது. ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்க யூஎஸில் வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. யூஸ்வலாக ஏற்கனவே 2 முறை குறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் குறைக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா கோல்டு ரேட் ஏறும். மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கான்ட்ராக்ட் க்ளோசிங் எவ்ரி மந்த்து 30-31 தேதியில் அப்படி வரும். அப்படி வரும் பட்சத்தில் அப்பையும் அதே மாதிரி வித்தியாசங்கள் வரும். இது ரெண்டுமே ஒரு சேர நேற்றுக்கு வரவும், நேற்றுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி வரவும் உடனே அதனுடைய கோல்டு ரேட்டானது ஒரு ஸ்விங் போச்சு. லாஸ்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த ஃபெட் ரிசர்வ் ரேட் குறைக்கலை, அதே விலை நீடித்தாங்க. அதனால் தங்கத்தினோட விலை எதிர்பார்த்து கொஞ்சம் ஏறும்னு நினச்சாங்களே அது குறைஞ்சிருச்சு. பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை குறைத்தால் தங்கம் விலை மேலும் குறையும் என நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். அந்த 8,000 ரூபா இறக்குமதி வரியை எடுத்தாச்சுன்னா குறையும். அது எடுத்த உடனே ஒரு பேனிக் வரும்.
அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஆக மொத்தம் ஒரு 10,000 ரூபா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரிக்கவே செய்யும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். நடப்பாண்டு இறுதிக்குள் சவரன் தங்கம் 2 லட்சம் ரூபாய் வரையிலும், கிலோ வெள்ளி 6 லட்சம் ரூபாயை எட்டும் எனும் கணிப்புகள் சாமானியர்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாதவிடாய் சுகாதாரம் என்பது அடிப்படை உரிமைகளில் ஒன்று எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் மாதவிடாய் சுகாதார கொள்கையை நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் செயல்படுத்த கோரி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயா தாக்கூர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JP பர்திவாலா மற்றும் R மகாதேவன் அமர்வு தீர்ப்பளித்தது. பீரியட் என்பது ஒரு வாக்கியத்தின் முடிவாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெண்ணின் கல்வியின் முடிவாக அல்ல எனும் வாக்கியத்துடன் நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தனர். அமெரிக்காவில் பீரியட் என்ற வார்த்தை ஃபுல் ஸ்டாப் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. மாதவிடாய் என்பது ரகசியமாக முணுமுணுக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கக்கூடாது என்றும் வெட்கப்பட வேண்டிய விஷயமல்ல எனவும் தெரிவித்த நீதிபதிகள் அரசியல் சாசன பிரிவு 21 படி மாதவிடாய் சுகாதாரம் என்பது அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்று கூறினர். மாதவிடாய் குறித்து புரிதல் இல்லாத மாணவன் கேலி செய்யும் போது அந்த மாணவி பள்ளிக்கு செல்வதையே தவிர்க்க தூண்டும் எனவும் குறிப்பிட்டனர். இதனால் பெண்களின் மாதவிடாய் குறித்து மாணவர்களுக்கு அறிவியல் பூர்வமாக கற்றுத்தர வேண்டும் என்றும் இது குறித்த விழிப்புணர்வு கட்டாயம் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நாட்டின் அனைத்து பள்ளிகளிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை இலவசமாக வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அறிவுறுத்தினர். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு தனியார் பள்ளிகளில் தண்ணீர் வசதியுடன் தனித்தனியே சுகாதாரமான கழிவறைகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மக்கும் தன்மை கொண்ட ASDM 694 ரகத்தைச் சேர்ந்த தரமான சானிட்டரி நாப்கின்களை மாணவிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் மாதவிடாய் கால அவசரத்திற்கு தேவையான கூடுதல் உள்ளாடைகள், கூடுதல் சீருடை, நாப்கின்கள் உள்ளிட்டவற்றை மாணவிகள் வைத்துக் கொள்ள தனி இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். உத்தரவுகளை பின்பற்றாத பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம் என்றும் மாநில அரசுகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் எச்சரித்தது. வழிகாட்டு நெறிமுறைகளை 3 மாதங்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான நிலை அறிக்கையை மாநில அரசுகள் 3 மாதத்தின் முடிவில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் லட்டு தயாரிக்க பசுனை பயன்படுத்தப்படவே இல்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதம். நாள்தோறும் சராசரியாக 3.5 லட்சம் முதல் 4 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த லட்டுகளில் நெய்க்கு பதிலாக விலங்கு கொழுப்பு கலக்கப்படுவதாக குண்டை தூக்கி போட்டார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்து அவர் உத்தரவிட்டிருந்தார். CBI தலைமையில் இந்த சிறப்பு குழு கலப்பட நெய் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி CBI முதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதில் 15 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. நெல்லூர் நீதிமன்றத்தில் 223 பக்க இறுதி குற்றப்பத்திரிகையை CBI தாக்கல் செய்துள்ளது. அதில் லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு, பன்றி கொழுப்பு அல்லது மீன் எண்ணெய் போன்ற விலங்கு கொழுப்பு எதுவும் கலக்கப்படவில்லை என்பதை CBI உறுதிப்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு கூறப்பட்ட விலங்கு கொழுப்பு புகார்களை அறிவியல் பூர்வமாக CBI மறுத்துள்ளது. ஆய்வக சோதனைகளில் தெரிந்த சில முரண்பாடுகள் தாவர எண்ணெய்களாலும் செயற்கை வேதிப்பொருட்களாலும் ஏற்பட்டவை என்று CBI விளக்கமளித்துள்ளது. லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது நெய்யே அல்ல, அது ஒரு செயற்கை கலவை என CBI தெரிவித்துள்ளது. 5.2 லட்சம் கிலோ பனை எண்ணெய், 2 லட்சம் கிலோ பாம் கர்னல் எண்ணெய், 2.5 லட்சம் கிலோ பாமாலின் ஆகியவை முக்கியமாக கலக்கப்பட்டிருந்தன.
லட்டுவில் மணம் மற்றும் நிறத்தை கொண்டுவர பீட்டா கேரோட்டின், அசிட்டிக் ஆசிட் எஸ்டர், லாக்டிக் அமிலம் மற்றும் செயற்கை நெய் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்பட்டன. 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சுமார் 234 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இந்த 5 ஆண்டு காலத்தில் சுமார் 68 லட்சம் கிலோ எடையுள்ள போலி நெய் திருமலைக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா ஆர்கானிக் டெய்ரி என்ற நிறுவனம் தனது ஆலைகளில் ஒரு சொட்டு பாலை கூட பதப்படுத்தாமல் இந்த போலி நெய்யை தயாரித்து வழங்கியது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஏஆர் டெய்ரி, ஸ்ரீ வைஷ்ணவி டெய்ரி மற்றும் மகாராஷ்டிராவின் மல்கங்கா மில்க் ஆகிய நிறுவனங்களும் போலி நெய் விநியோகம் செய்துள்ளன. நெய்யின் தூய்மையை சோதிக்க பயன்படும் ரீஷட் மீஷல் மதிப்பை ஏமாற்ற விநியோகஸ்தர்கள் வேதிப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். இதன் மூலம் ஆய்வக சோதனைகளில் அது தூய நெய் போலவே காட்சியளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தரம் குறைந்ததாக கூறி தேவஸ்தான நிர்வாகத்தால் திருப்பி அனுப்பப்பட்ட 4 லாரிகள் நெய் மீண்டும் அதே நிறுவனங்களால் புதிய லேபிள்கள் ஒட்டப்பட்டு ஆகஸ்ட் மாதத்தில் மீண்டும் கோயிலுக்கு விநியோகம் செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் தேவஸ்தான அதிகாரிகள் 9 பேர், பால்வளத்துறை அதிகாரிகள் 5 பேர் உட்பட மொத்தம் 36 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. போலே பாபா நிறுவனத்தின் இயக்குநர்கள் போமில் ஜெயின் மற்றும் விபின் ஜெயின் ஆகியோர் முக்கிய குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் தலைவரின் உதவியாளர் சின்ன அப்பண்ணா 1 கிலோ கலப்பட நெய்க்கு 25 ரூபாய் கமிஷன் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி கோயிலுக்கு தொடர்பில்லாத சில வெளிநாட்டு நிபுணர்களும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்திற்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் ஜீவா நினைவரங்கம் மற்றும் கவியரசர் முடியரசனார் சிலையை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் அருகே சிராவயல் கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் மகாத்மா காந்தியடிகளும் தோழர் ஜீவாவும் சந்தித்துக் கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவரங்கத்தை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பிப்ரவரி 6ஆம் தேதி கன்னிமாரா நூலகத்தில் காரல் மார்க்ஸ் சிலை திறக்கப்படும் என்று அறிவித்தார். காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு உடனடியாக ஒரு சிலை வைக்க வேண்டும், தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுவும் காரல் மார்க்ஸ் அவர்கள் நூல் நிலையத்தை அதிகம் அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். லைப்ரரிக்கு தான் அவருடைய வாழ்வே அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து குன்றக்குடி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார். குன்றக்குடி அடிகளாரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 100ஆண்டு கல்வெட்டை திறந்து வைத்து குன்றக்குடி அடிகளார் தொடர்பான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். அடிகளார் 100ஆண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டார். அதையடுத்து காரைக்குடி கடனிவாசல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வீறு கவியரசர் முடியரசனாரின் சிலையை முதல்வர் திறந்து வைத்தார். காங்கிரசுக்கு திமுக அடிமையாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துட்டு திமுக இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே சந்திப்பதில் என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அதோடு இல்லாமல் நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போகல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். சம்பந்தமாக ராகுல் காந்தி இவங்கெல்லாம் அவங்க தான் போய் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. திமுக தான் கெஞ்சுறாங்க, அவங்க தான் டெல்லி அடிமைகள், நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு அடிமைன்னு அவருக்கு நல்லா தெரியும். இவர் ஆட்சியிலே முதலமைச்சர் 13 பேர்களை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள். அவர் நேரடியாக பார்த்தாரா? கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்திக்கவில்லை என்ற எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விகளை இவை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் பங்கேற்ற என்டிஏ கூட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் பேனரில் இல்லாதது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை.
தற்போதைய கருத்து கணிப்புகளின்படி தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கு 40% வாக்குகள் உள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார். தாவேக தலைவர் விஜய் தங்களை திட்டும்போது தாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறைக்குள் அமர்ந்து கொண்டே விஜய் அரசியல் செய்வது சரியா என்று வினவியுள்ளார். சகோதரர் விஜய் நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்ததை அங்க கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு ஓபிஎஸ் நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன். இந்த நாடகம்லாம் வேண்டாம். மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. தொகுதி பங்கீட்டில் பாஜக எந்தவித அழுத்தங்களும் கொடுக்கவில்லை என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார். தேமுதிக யாருடனும் கூட்டணி பேரம் பேசவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நிலையில் நடந்த அக்கட்சியின் பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளின் பார்வை தேமுதிக பக்கமே உள்ளதாக கூறினார். நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து 3வது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றனா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுக்கு தோழமை கட்சிகள் தான் என்று குறிப்பிட்டார். அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. சீமான் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஆல்ரெடி நாங்க தனிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரியும். என் வாயில சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரியும். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நடைமுறை தமிழ்நாட்டில் வந்தால் நல்லதுதான் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்தார். ஜனநாயகன் பட விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தணிக்கை வாரியம் கேவேட் மனு தாக்கல் செய்துள்ளது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்று தொடர்பான வழக்கை தனி நீதிபதி ஆஷாவே மீண்டும் விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் பிறப்பித்த தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதிகள் அமர்வு குறிப்பிட்டது. இதனால் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் மேலும் தள்ளிப்போகும் நிலை ஏற்பட்டது. வழக்கை வாபஸ் பெற்று ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்ததாக கூறப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் கேவேட் மனுவை தணிக்கை வாரியம் தாக்கல் செய்துள்ளது. அதில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக் கூடாது என தணிக்கை வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 நாட்களுக்கு பிறகு பெண்ணின் உடலை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர். சென்னை அடையார் பகுதியில் கடந்த 26ஆம் தேதி சாக்கு மூட்டையில் ரத்த காயங்களுடன் கிடந்த சடலத்தை காவல்துறையினர் கைப்பற்றினர். விசாரணையில் இறந்தது பீகாரைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி கௌரவ்குமார் என்பதும் மனைவி மற்றும் 2 வயது குழந்தையுடன் தரமணி பகுதியில் தங்கி தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாவலராக பணியாற்றி வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கௌரவ்குமாரின் நெருங்கிய நண்பர் உட்பட 9 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் கௌரவ்குமாரின் மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்ததாக தகவல் வெளியானது. அதன்படி 5 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் கடந்த 28ஆம் தேதி அடையாறு ஆற்றங்கரையோரம் 2 வயது குழந்தையின் சடலத்தை கண்டெடுத்தனர். இதையடுத்து சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஷ் உட்பட வடமாநிலத்தவர்கள் 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் 3 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு பெண்ணின் உடலை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். பெண்ணின் உடல் உடற்கூறாய்விற்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் எக்ஸல் கல்லூரி விடுதியில் உணவு பிரச்சனையால் அதிருப்தியடைந்த மாணவர்கள் இரவில் நடத்திய போராட்டத்தின் காட்சிகளே இவை. கல்லூரி விடுதியில் நேற்றிரவு வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 4 மாணவிகளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டதால் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மற்ற மாணவர்கள் உணவில் பூச்சிகள் இருந்ததாக கூறி விடுதி காப்பாளரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். மேலும் விடுதியின் உணவுகள் தரம் சரியில்லை என குற்றம் சாட்டி கல்லூரி நுழைவாயிலில் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மற்றும் தாளாளர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு மாணவர்கள் விடுதிக்கு திரும்பினர். உணவு தரமாக இல்லை என கூறி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கத் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்த சிறப்பு புலனாய்வு குழு அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை வாயிலில் இருபுறமும் உள்ள துவாரபாலகர்கள் சிலைகளில் இருந்த தங்க கவசங்கள் செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது சுமார் 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அம்மாநில கூடுதல் டிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் தேவசம் வாரியத்தின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். தங்க கவசங்களில் உள்ள தங்கம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட போது நடிகர் ஜெயராமின் வீட்டில் வைத்து அவை பூஜை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியானது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவருடன் ஜெயராம் நீண்ட நாட்களாக தொடர்பில் இருந்ததும் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் சென்னை வந்த சிறப்பு புலனாய்வு குழு ஜெயராமிடம் அவரது வீட்டில் வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது தங்க கவசம் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும் மகரவிளக்கு பூஜையின் போது அறிமுகமான உன்னிகிருஷ்ணன் பலமுறை சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து சென்றதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது வீட்டில் தங்க கவசம் வைத்து பூஜை செய்யப்பட்டதை ஒப்புக்கொண்ட ஜெயராம் ஸ்மார்ட் கிரியேஷன் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட பூஜைக்கு உன்னிகிருஷ்ணன் அழைப்பின் பேரில் தான் சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். தனக்கும் ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்கும் எந்த வகையிலும் தொடர்பில்லை என்றும் ஜெயராம் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் வரும் 3ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பிப்ரவரி 3 முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த மாற்றம் இருக்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூர் முதல் தஞ்சாவூர் வரை செல்லும் உழவன் விரைவு ரயில் இனி தாம்பரத்திலிருந்து மதியம் 3:50 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை எழும்பூர் கொல்லம் அனந்தபுரி விரைவு ரயில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5:30 மணிக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ராமேஸ்வரம் விரைவு ரயில் தாம்பரத்திலிருந்து காலை 7:10 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. அதே நேரம் சென்னை எழும்பூர் மும்பை அதிவிரைவு ரயில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து காலை 6:50 மணிக்கு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோல் அகமதாபாத் திருச்சி இடையிலான வாராந்திர சிறப்பு ரயில் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சென்னை வழியை தவிர்த்து வேலூர் வழியாக இயக்கப்படும் எனவும் கூடுதலாக திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தின் தோல் தொழில்துறைக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தோல் மற்றும் தோல் பொருள் உற்பத்தி பிரதான தொழிலாக விளங்கி வரும் நிலையில் 300க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் 1,50,000த்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தோல் காலணிகளில் சுமார் 78% ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி வரி முழுமையாக நீக்கப்படுகிறது. நமக்கு அந்நிய செலவாணியில் 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தரும். ஏற்கனவே அமெரிக்கா விதித்த நமக்கு வரியால் சற்று கொஞ்சம் தளர்ச்சி அடைந்து இருந்ததால் இந்த 0% வரி விதிப்பெறுவது நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. இதன் மூலம் ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தயாரிக்கப்படும் ஷூக்கள், கையுறைகள், பேக், பெல்ட் உள்ளிட்ட தோல் பொருட்களின் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மகளிர் IPL கிரிக்கெட்டில் சொந்த ஊரில் மும்பையை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி வெற்றி வாகை சூடியது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற 19வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின.
டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த குஜராத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 167 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஆஷ்லி கார்டர் 46 ரன்களும் ஜார்ஜியா வார்ஹம் 44 ரன்களும் சேர்த்தனர். தொடர்ந்து விளையாடிய மும்பை அணிக்கு தொடக்கம் முதலே சறுக்கலாக அமைந்தது. ஹைலி மேத்யூஸ், நெட்ஸ்கவர் என தொடர்ச்சியாக வீராங்கனைகள் ஒற்றை இலக்கில் ஆட்டமிழந்தனர். கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும் நீண்ட நேரம் போராடிய நிலையில் மற்ற வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தனர். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு மும்பை அணி 156 ரன்கள் மட்டும் சேர்த்து தோல்வியை தழுவியது. கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் மட்டும் 82 ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் நின்றார். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி T20 போட்டியை வெற்றியுடன் இந்தியா நிறைவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இதில் ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் T20 தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இந்நிலையில் நியூசிலாந்து இந்தியா அணிகள் இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை இழந்த நிலையில் 2வது ஆறுதல் வெற்றி பெற நியூசிலாந்தும் வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்ய இந்தியாவும் முயற்சிக்கும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்திய அணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் கடந்த 4 போட்டிகளிலும் சொதப்பாத தொடக்க வீரர் சஞ்சு சாம்சன் சொந்த ஊரில் ஜொலிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 49 தொகுதிகளை குறிவைக்கும் பாஜக முக்கிய தலைவர்களின் பரப்புரை பயண திட்டத்தை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்று இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் 49 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து பாஜகவின் முக்கிய தலைவர்களின் பரப்புரை பயண திட்டத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார். அதன்படி உதகை, திருப்பூர் வடக்கு, திருப்பரங்குன்றம், ராதாபுரம் மற்றும் வால்பாறை தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். இதேபோன்று விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், காரைக்குடி ஆகிய தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்கிறார். மேட்டுப்பாளையம், பழனி, தென்காசி மற்றும் பரமக்குடி தனி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மயிலாப்பூர், கும்மிடிப்பூண்டி, நான்குநேரி, கிள்ளியூர், பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் தமிழிசை சவுந்தரராஜன் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். வானதி சீனிவாசன் அவரது சொந்த தொகுதியான கோவை தெற்குடன் சேர்த்து திருப்பூர் தெற்கு மற்றும் குன்னூரில் பரப்புரை செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், முதுகுளத்தூர், விடபங்கோடு, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளில் ஹெச் ராஜா பரப்புரை செய்கிறார். தியாகராய நகர், வேலூர், ஓசூர், பட்டுக்கோட்டை, ராஜபாளையம், நாகர்கோவில், கிணத்துக்கடவு தொகுதிகளில் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பரப்புரை செய்ய உள்ளார். தமிழ்நாடு பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி வேளச்சேரி, விக்கிரவாண்டி, மதுரை வடக்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், தளி, குளச்சல் ஆகிய தொகுதிகளில் பரப்புரையில் ஈடுபடுவார். எழும்பூர் மற்றும் ராசிபுரம் தனி தொகுதிகள், ஆவடி, ஆம்பூர், உளுந்தூர்பேட்டை, கலசப்பாக்கம், பரமத்தி வேலூர், குன்னம் ஆகிய தொகுதிகளையும் குறிவைத்து பாஜக முக்கிய நிர்வாகிகள் பரப்புரை மேற்கொள்கின்றனர். 234 தொகுதியும் இருக்கு. அதுல என்னன்னா இதுதான் நாங்க இப்போ எங்களை மாதிரி தலைவர்களுக்கு 6 தொகுதி கொடுத்திருக்காங்க, சில பேருக்கு 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்க அனுபவம் அதிகம் உள்ளவங்கனால கொஞ்சம் அதிக பேர் நாங்க போய் அமர்ந்து பணியாற்றலாம். இதுல ஒண்ணு என்னன்னா 234 தொகுதியை நாங்க கவனம் செலுத்துவதற்கு காரணம் எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதி தான். கடந்த தேர்தல்களை விட தற்போதைய தேர்தலை பாஜக மிகவும் கவனத்துடன் கையாள்வதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். தொகுதி ரீதியாக போய் பிரச்சாரம் பண்ணணும், வாக்காளர்களை போய் சந்திக்கணும், அதற்குண்டான அந்த வியூகங்கள்லாம் அமைக்கணுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை போன்றவர்கள், இல்லை அந்த கட்சியினுடைய சுதாகர் ரெட்டி, முக்கிய முன்னணி தலைவர்கள்லாம் இருப்பாங்களே, எல் முருகன், அது போன்றவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஏரியாக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5லேருந்து 6 சட்டமன்ற தொகுதி போய் ரெகுலராக போய் பார்த்து பேசுறது, பிரச்சாரம் பண்ணுறதுன்ற மாதிரி. அப்போது களம் பார்த்திங்கன்னா போக போக அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இந்த வாட்டி அதிகமாக இருக்கும்.
2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் 2.62% வாக்குகளை பெற்றதுடன் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனை எதிர்த்து கோவை தெற்கில் போட்டியிட்ட வானதி சீனிவாசன், நாகர்கோவில் MR காந்தி, மொடக்குறிச்சியில் C சரஸ்வதி ஆகிய 4 பேர் வெற்றி பெற்றனர். எல் முருகன், அண்ணாமலை, H ராஜா, குஷ்பு உள்ளிட்ட மிக முக்கியமான வேட்பாளர்கள் கூட தோல்வியை தழுவினர். எனினும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் பாஜக உறுப்பினர்கள் நுழைவதற்கு அதிமுகவுடனான கூட்டணி காரணமாக அமைந்தது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். இந்தியா ரஷ்யா கலாச்சார உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கோவை வந்த ரஷ்ய நாட்டு நடனக் குழுவினர் காரமடை அரங்கநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். 17 பேர் கொண்ட குழுவினருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு தமிழர்களின் ஆன்மீக வழிபாடு மற்றும் கலாச்சாரம் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. கோவிலில் சிற்ப கலைப்பாடுகளை கண்டு வியந்த குழுவினர் இரு நாடுகளின் நட்பை வலுப்படுத்தும் வகையில் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் அருகே போதையில் வழி தவறி வந்த இளைஞர்கள் சாலையில் சென்ற நபருடன் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேர் காஞ்சிபுரம் செல்வதற்கு பதிலாக வழிமாறி திருநின்றவூர் பகுதிக்கு வந்துவிட்டதால் சாலையில் சென்ற நபரிடம் வழி கேட்டுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் போதை இளைஞர்கள் சாலையில் கிடந்த கற்களை எடுத்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு விரைந்த காவலர்கள் ரகளையில் ஈடுபட்ட சந்துரு, ராஜேஷ், சங்கர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் காசாம்பூ நீலமேனி கருப்பர் கோயில் குடமுழக்கு விழாவையொட்டி புனித நீர் மற்றும் பூத்தட்டு எடுப்பு விழா நடந்தது. 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பூத்தட்டு சுமந்து ஊர்வலமாக கோயிலை நோக்கி சென்றனர். புனித நீர் நிரம்பிய குடத்தை குதிரையின் மீது வைத்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் செண்டை மேளங்கள் முழங்க பக்தர்கள் கொண்டாட்டமாக கோயிலுக்கு எடுத்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் உடையனாம்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 16வது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி மாணவர்கள் கலைவிருந்து படைத்தனர். மேட்டுப்பாளையம் அடுத்த பெரியநாயக்கன் பாளையத்தில் வடமாநில தொழிலாளர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்றதை அடுத்து 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்திய அதிகாரிகள் வீடு ஒன்றிலிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரிடம் குறுக்கு விசாரணை நடத்த மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ அனுமதி கோரியது. குறுக்கு விசாரணையின் போது காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கூறியதன் பேரில் சில ஆவணங்களை திருத்தி எழுதியதாக SI ரகு கணேஷ் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முத்துக்குமரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ரகு கணேஷின் குற்றச்சாட்டுக்கு காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மறுப்பு தெரிவித்தார். இதையடுத்து சிபிஐ வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்த கோரி நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் MLAவுமான வானதி சீனிவாசன் பழனிமலை கோயிலுக்கு பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்தார். கடந்த 27ஆம் தேதி கோவையிலிருந்து புறப்பட்ட அவர் பொள்ளாச்சி உடுமலை வழியாக நடைபயணம் செய்து 3 நாட்களுக்கு பிறகு பழனி வந்தடைந்தார். சண்முக நதியில் புனித தீர்த்தம் தெளித்து பழனி பெரியநாயகி அம்மன் மற்றும் தண்டாயுதபாணி சுவாமி கோயில்களில் தரிசனம் செய்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புனித நதியான சண்முக நதி முழுக்க சுகாதாரமின்றி இருப்பதாக குற்றம் சாட்டினார். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் அங்கன்வாடி மையங்களை மூடி காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். சென்னை புதுப்பேட்டை LG சாலையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வழங்கிய வாக்குறுதியினை நிறைவேற்ற கோரியும் பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் 1000த்திற்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டில் சமையல் சிலிண்டர் வெடித்ததில் 3 பேர் படுகாயமடைந்தனர். TT நகரில் லட்சுமி என்பவர் சமையல் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்துள்ளது. இதில் லட்சுமி, அவரது அக்கா மகள் மற்றும் வீட்டில் வேலை பார்க்கும் நபர் என 3 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பாண்டியன்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் 1.5 வயது மதிக்கத்தக்க புள்ளிமான் தவறி விழுந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் புள்ளிமானை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 10 நாட்களாக காத்திருப்பு பட்டியலில் இருந்த கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளராக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த சம்பவம் காரணமாக கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் அவரை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளராக தற்காலிகமாக நியமித்து மத்திய மண்டல காவல்துறை தலைவர் பாலகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் மருந்து உற்பத்தி ஆலையில் கன்வேயர் பெல்ட்டில் தலை சிக்கி வடமாநில தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பீகாரைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் தனியார் மருந்து உற்பத்தி ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெண்ணை பார்த்து ஆபாச சைகை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். ரெட்டேரியில் பூ விற்பனை செய்து வரும் 47 வயது பெண் கோயம்பேடு மலர்ச்சந்தையில் பூக்கள் வாங்கிவிட்டு பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது வேலூரைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் அப்பெண்ணை பார்த்து ஆபாச சைகை செய்து தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் மாரியப்பனை காவலர்கள் கைது செய்தனர். மத்திய அரசு அறிமுகம் செய்த சஞ்சார் சாத்தி செயலி மூலமாக சுமார் 1.5 கோடி சந்தேகத்திற்குரிய மொபைல் எண்கள் முடக்கப்பட்டதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அதேபோல் மோசடியான 27 லட்சம் வாட்ஸ்அப் கணக்குகளின் சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதில் முக்கிய அரணாக மத்திய அரசின் சஞ்சார் சாத்தி செயலி உள்ளதாகவும் அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் கணக்கு தொடங்க உயர் அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் என பீகார் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளுக்கு இது பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் சமூக வலைதளங்களில் சொந்த விஷயங்கள் தொடர்பாக பதிவுகள் இடும்போது அதில் அரசு பதவிகள், அரசு லட்சணை போன்றவற்றை இடம்பெறச் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல அரசு அதிகாரிகள் போலி கணக்குகள் வைத்திருக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் அரசு ஊழியர்கள் அனைவரும் வாரம் ஒரு நாள் கதர் ஆடையை கட்டாயம் அணிய வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கதர் ஆடைகள் விற்பனையை அதிகரித்து அதன் மூலம் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் அரசு ஊழியர்கள் அனைவரும் கதர் ஆடையை கட்டாயம் அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆண் ஊழியர்கள் பேண்ட் சட்டையும், பெண் ஊழியர்கள் புடவை அல்லது சுடிதாரை கதர் ஆடையாக அணிய வேண்டும் எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. கதர் ஆடைகளை அரசின் காதி கிராமியோ கடைகளில் வாங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு செல்போன்களுக்கு மாற்றாக புதிய வகையிலான செல்போனை தயாரிக்க உள்ளதாக தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பத்தை பிரதானமாக கொண்டு இந்த செல்போன்கள் வடிவமைக்கப்பட உள்ளதாகவும் தற்போது சந்தையில் உள்ள செல்போன்களில் இருந்து இது முற்றிலும் மாறாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டார்லிங்கின் அதிவேக இணைய சேவையை அடிப்படையாக கொண்டு இந்த செல்போன்கள் வடிவமைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும். இத்தாலியில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தொடருக்கான தொடர் ஜோதி ஓட்டம் இத்தாலியின் தெற்கு தைரோல் பகுதியை வந்தடைந்தது. 12,000 கிலோமீட்டர் பயணிக்கும் வகையில் கடந்த மாதம் ரோம் பகுதியில் தொடங்கிய ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் பல்வேறு பகுதிகளை நிறைவு செய்துள்ளது. இந்நிலையில் தெற்கு தைரோல் பகுதியை வந்தடைந்த ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் இத்தாலியில் உள்ள சன்சிரோ மைதானத்தில் பிப்ரவரி 6ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. மறைந்த அஜித் பவாரின் மனைவியும் எம்பியுமான சுனேத்ரா பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். தொடர்ந்து அவர் மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்க வாய்ப்புள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் துணை முதலமைச்சருமான அஜித் பவாரின் மரணம் அவரது மனைவி சுனேத்ரா பவாரை திடீரென மகாராஷ்டிரா அரசியலின் மையமாக மாற்றிவிட்டது. கடந்த 28ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் துணை முதலமைச்சரான அஜித் பவார் அகால மரணமடைந்தார். பாராமதியில் முக்கிய தலைவர்கள், லட்சக்கணக்கான தொண்டர்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.
அஜித் பவார் மரணத்தை அடுத்து கட்சியிலும் ஆட்சியிலும் அவரது இடத்தை யார் நிரப்புவது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவாரை சந்தித்து பேசினர். சுனேத்ரா பவாருக்கு கட்சியில் பெரிய பங்கு வழங்கி மாநில அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று கட்சியினர் பகிரங்கமாக பேசத் தொடங்கினர். மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் சிலர் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை சந்தித்து அவரது தலைமையிலான அமைச்சரவையில் அஜித் பவாரின் வாரிசாக சுனேத்ராவை நியமிக்கும் முடிவை ஏற்றுக்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆளும் கூட்டணியான மகாயுதிக்கு தலைமை தாங்கும் பாஜக மறைந்த அஜித் பவாரின் குடும்பத்தினரும் கட்சியும் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ஆதரிக்கும் என்று கூறினார். இதையடுத்து இன்று மும்பையில் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவராக சுனேத்ரா பவார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று மூத்த தலைவரும் அமைச்சருமான அமைச்சர் சகன் புஜ்வால் கூறினார். தொடர்ந்து மக்கள் பவனில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் மாநில அமைச்சராக சுனேத்ரா பொறுப்பேற்றுக் கொள்ளவிருக்கிறார். அவருக்கு தனது கணவர் கவனித்த மாநில விளையாட்டுத்துறை ஒதுக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. நிதித்துறை தற்பொழுது முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸிடம் செல்லலாம். இதன் தொடர்ச்சியாக சுனேத்ரா துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சூழல் சுனேத்ரா பவார் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக மாறியுள்ளது. மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சர் பதம் சிங் பாஜிராவ் பாட்டீலின் மகளான சுனேத்ரா பலமான அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்றாலும் பின்னணியில் இருந்து சேவை செய்வதையே விரும்பினார். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாராமதியில் உறவினரான சுப்ரியா சுலேவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனாலும் அதே ஆண்டில் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேரடி தேர்தல் அரசியலில் நீண்ட அனுபவம் இல்லாவிட்டாலும் அவரது சமூக அனுபவமும் அரசியல் புரிதலும் அவரை இந்த பொறுப்புக்கு தகுதியானவராக மாற்றியுள்ளன. மகாராஷ்டிராவில் 1978 ஆண்டு முதலில் துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கப்பட்டதில் இருந்து இந்த பதவியை ஏற்கவிருக்கும் முதல் பெண்மணி சுனேத்ரா பவார் ஆவார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே எம்பார் சுவாமி கோவிலில் 1000வது அவதார தேர் உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரமங்கலம் கிராமத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலில் எம்பாரின் 1000வது அவதார உற்சவ விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிலையில் எம்பார் சுவாமிக்கு தேர் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ராமநாதபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முந்தி செல்ல முயன்ற கார் மோதியதில் டிராக்டர் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக்டரை காரில் வந்தவர்கள் முந்திச் செல்ல முயன்றனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் தண்ணீர் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது மோதியது. இதில் டிராக்டர் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் வந்தவர்கள் மற்றும் டிராக்டர் ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ முகாம் அமைத்து மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை வழங்கினர். தைப்பூச திருவிழாவிற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து முருக பக்தர்கள் பழனி நோக்கி பாத யாத்திரையாக செல்கின்றனர். இந்த நிலையில் ஆயை காயிதே மில்லத் அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால்வலியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை இயக்கிய நபர் பாத யாத்திரை சென்ற பெண் பக்தர் மீது மோதியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நீலகிரியைச் சேர்ந்த முருகன், அவரது மனைவி நளினி உள்ளிட்ட 10 பேர் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக புறப்பட்டனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் காரமடை சாலையில் நளினி மீது பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அபினேஷ் என்ற இளைஞர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் மோதியுள்ளார். இந்த விபத்தில் நளினி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள பார்க் கல்வி நிறுவனத்தில் மின்னணு கழிவுகளை கூகுள் சீட்டில் வகைப்படுத்தி மாணவர்கள் சாதனை புரிந்தனர். பார்க் கல்வி நிறுவனம் மற்றும் கிரீன் எரா அமைப்பு இணைந்து நடத்திய நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் ஒரே நேரத்தில் பங்கேற்று மின்னணு கழிவுகளை அவற்றின் தன்மைக்கேற்ப மறுபயன்பாடு, மறுசுழற்சி, அபாயகரமானவை மற்றும் நிலப்பரப்பு கழிவுகள் என 4 பிரிவுகளாக தரம் பிரித்து உலக சாதனை படைத்தனர்.
கோவில்பட்டியில் பேருந்திலிருந்து தவறி விழுந்து காயமடைந்த பள்ளி மாணவனுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் உதவி புரிந்தார். மினி பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த மாணவன் அருகே சென்ற ஆட்டோவின் மீது மோதியதில் பலத்த காயமடைந்தான். அப்போது அவ்வழியாக வந்த அமைச்சர் கீதா ஜீவன் ரத்த வெள்ளத்தில் தவித்த மாணவனை தனது காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அறந்தாங்கி அருகே கிணற்றில் விழுந்த ஒற்றை ஆட்டுக்குட்டியை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். பாலைவனம் பகுதியைச் சேர்ந்த ரவி பிரியா தம்பதியின் ஆடு குட்டியுடன் மேய்ந்து கொண்டிருந்த போது கிணற்றில் விழுந்தது. நீண்ட நேரம் போராடியும் ஆட்டுக்குட்டியை மீட்க முடியாத நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆட்டை உயிருடன் மீட்டனர். கோவில்பட்டியில் 1300 ரூபாய் செல்போனுக்காக நடந்த கொலை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாஸ்திரி நகரில் வசித்து வரும் 75 வயதான ராமசாமி அண்மையில் தனது செல்போனை தொலைத்ததாக தெரிகிறது. அந்த செல்போனை அருகில் வசித்து வரும் மாரீஸ்வரன் திருடியதாக நினைத்து அவருடன் ராமசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் மாரீஸ்வரனை கொலை செய்த ராமசாமியை காவல்துறையினர் கைது செய்தனர்.